இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆபேல் யார்? காயின் யார்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள். காயின் ஆபேல் 2 பேரும் அண்ணன் தம்பி. காயின் விதை விதைத்து செடி வகைகளை பயிரிட்டு அந்த காரியத்தை செய்கிறான். ஆபேல் ஆடுகளை வைத்து வளர்கிறான். 2 பேரும் ஆண்டவருக்கு பலியிடுகிறாங்க. தங்களுடைய பொருட்களை கொண்டு பலியிடு. ஆபேல் மேன்மையான பெஸ்ட கொண்டு ஆண்டவர் கொடுக்கிறான். காயின் அந்த கனிகளை கொண்டு கொடுக்கிறான். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார். காயின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அங்கீகரிக்கப்படும். இதனால் கோபம் அடைந்து ஆபேலை காயின் கொன்று விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுச்சுதான். யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிற காயின்ட்ட, ஆபேல் உன் சகோதரன் எங்கப்பா? காயினை ஆபேல் எங்க? எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியா? அவர் சொல்றார், நீ அவனை கொன்னுட்டு அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு சொல்லிட்டேன். அதோடு மட்டுமல்ல, அவன் மேன்மையான காணிக்கை செலுத்தினான். அதனாலதான் நான் அங்கீகரித்தேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள் மேன்மையானது கொடுக்கிறோமா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கிறோமா? நேரத்தை எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம டைம் கொடுக்கிறோம்? காலையில எழுந்த உடனே ஆண்டவருடைய காரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மரித்தும் பேசுகிறான்னு சொன்னா தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி போன ஊழியக்காரங்களா இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், அப்போஸ்தலர்களா இருக்கலாம், மரித்து இன்னைக்கு நிறைய மிஷனரிகளா இருக்கலாம், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவங்களுடைய செய்த கிரியைகளை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சொல்லுக்கிற அளவுக்கு இருக்கிறதா? அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அமெரிக்க தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியை குறித்து பேசப்படாத ஆட்கள் இருக்காது, நாட்கள் இருக்காது. அதை மறக்க முடியாது. சரித்திரம் அதை மறக்காது. ஒரு நாள் ஒரு தகப்பன் தன்னுடைய சிறு குழந்தைய தோல்ல வச்சுட்டு அந்த வழியா போகும்போது ஆபிரகாம் லிங்கன் வீடு வருது. அதை வந்து அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து அதை மற்றவர்கள் பார்வையிடுவதற்காக வைத்திருக்கிறாங்க. போகும்போது அந்த தகப்பன் அந்த குட்டி பையன் தோல்ல இருக்க பயன்பது, டேய் பாருடா, அது நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனுடைய வீடு. அவன் பாக்குறான், அந்த வீடு அழகா இருக்குது, புதுப்பிக்கப்பட்ட நல்லா இருக்குது. அதுக்குள்ள ஒரு லைட் எப்பனாலும் எரிஞ்சிட்டே இருக்குது. அந்த குட்டி பையன் சொன்னான், டேடி ஆபிரகாம் லிங்கன் இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனா அந்த லைட் அவர் அணைக்க மறந்துட்டாரோ, என்ன எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டாப்லையா? அந்த தகப்பன் சொன்னாலா, இல்ல, அந்த லைட் அணையாது, அவர் இறந்தும் இன்னைக்கும் அவர் செய்த கிரியைகள் தேசத்துல பேசிட்டு இருக்குது. அடிமைத்தனத்தின் நுகத்தை மாற்றினாரு. மனிதர்கள் விற்கப்பட்டு சந்தையில மனிதர்களால் எடுக்கப்பட்டு வாங்கப்படுகிற காரியங்கள்லாம் ஒழித்தார். பலத்த மாற்றங்களை கொண்டு வந்தாரு. ஆண்டவரை மகிமைப்படுத்தினாரு. அது இன்னைக்கும் மறக்க முடியாது. நீனும் அறிஞ்சுக்கணும். அதனால தான் உனக்கு இதை குட்டி காமிக்கிறேன் மாதிரி ஒரு லைட் இன்னும் எரிந்துட்டு இருக்கு. காரணம் ஸ்டில் அவர் இன்னும் எரிந்து கொண்டு இருக்க பிரகாசிச்சு அவருடைய செயல்கள் இன்னும் மறக்கப்படவில்லை, மறுக்க முடியாது. அதான் உண்மைன்னு சொன்னாரா? யோசித்து பாருங்க, எவ்வளவு உண்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா? இல்ல நம்முடைய கிரியைகள் இன்னைக்கு எப்படி பேசுது? எப்படிப்பட்ட கிரியைகளை நாம செய்யறோம்? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. அவன் மரித்து
இன்னும் பேசுகிறான். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? கல்லறை தோட்டத்துக்கு போறோம், அப்படி பேசுகிற ஒரு ஆட்களை பார்க்க முடியுமா? கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அப்படியே கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த உலக வாழ்க்கை வேகமாக ஓடிட்டு இருக்குதுப்பா. சீக்கிரம் இப்பதான் வந்த மாதிரி இருந்த வருஷம், 2வது மாசத்துல இந்த நாட்களுக்குள்ள நாங்க வந்துட்டோம். நம்முடைய கிருபை தாங்குது. அதே நேரத்தில் நாங்க இன்னும் செயல்பட, இன்னும் உண்மை மகிமைப்படுத்த, எங்கள் கிரியைகளினால் உண்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள்னு சொன்னீங்களப்பா. உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிரியைகளும் அங்கீகரிக்கப்படட்டும், நாம உயர்த்தப்படட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பிரியமா இருக்கும்படியா எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்பொழுதும் நாம் பேசுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருப்போம். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.